உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தில் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம். இவளுடைய சன்னிதானத்திலே நம்முடைய இருதயத்தை ஊற்றி அவரை துதிக்க கர்த்தர் கிருபை பாராட்டினார். உண்மையிலே கர்த்தர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார், நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார், நம்மோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக நான் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறேன். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை உங்கள் ஒவ்வொருவருடைய வீடுகளுக்குள்ளே இறங்கி கொண்டிருக்கிறதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே ஜெப ஆவியோடு, அதே அபிஷேகத்தோடு, அதே பிரசன்னத்தோடு கூட இப்ப நம்ம சில காரியங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். முக்கியமா நம்ம ஜெபிக்க போற காரியம் என்னன்னா, சத்துருக்களுக்கு முன்பாக நிறைய காரியங்கள், சத்துரு நம்முடைய குடும்பத்திலே வந்து பல பிரச்சனைகளை, பல போராட்டங்களை கொண்டு வருகிறான். நிறைய காரியங்களை இழக்க வைத்துட்டான், நிறைய காரியங்களை திருடிட்டு போயிட்டான், நிறைய சந்தோஷத்தை திருடிட்டு போயிட்டான். நம்ம யுத்தம் பண்ணி ஜெபிக்க போகிறோம், ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். சத்ருவின் கிரியையிலிருந்து கர்த்தர் ஒரு விடுதலை கொடுக்கும்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிட போகிறோம். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாரும் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். எரேமியா 30ஆம் அதிகாரம், எரேமியா 30ஆம் அதிகாரம். நீங்க எல்லாரும் வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். 31ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். எரேமியா 31:16 வாசிக்க கேட்போமா? நீ அழாதபடிக்கு உன் சத்தத்தை அடக்கி, நீ கண்ணீர் விடாதபடிக்கு உன் கண்களை காத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் கிரியைக்கு பலன் உண்டென்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்கள் சத்ருவின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். ஆமென். இதுல பார்க்கும் பொழுது பிள்ளைகளை குறித்து ராகேல் அழுது கொண்டிருக்கிறாள் என்று சொல்லி அந்த வசனத்திலே பார்க்கும் பொழுது சத்துருக்களின் தேசத்திலிருந்து திரும்பி வருவார்கள். அடுத்த 17ஆம் வசனத்தை வாசிக்கலாமே. 17ஆம் வசனத்தையும். உன் முடிவை பற்றி உனக்கு நம்பிக்கை உண்டு, உன் பிள்ளைகள் தங்கள் தேசத்துக்கு திரும்பி வருவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிற காரியம் என்ன தெரியுமா? சத்துருக்களின் தேசத்துல இருக்கிற பிள்ளைகள் திரும்பி வருவார்கள், உங்களிடத்துக்கு திரும்பி வருவார்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய குடும்பத்துல சத்துரு பலரை பிடித்து கொண்டு போயிருக்கிறான், பலவிதமான பாவ அடிமைத்தனத்துக்குள்ள சிக்க வைத்திருக்கிறான். குறிப்பாக வாலிப பிள்ளைகளை பயங்கரமான ஒரு பிரச்சனைக்குள்ள கொண்டு போய், அடிமைத்தனத்துக்குள்ள கொண்டு போய், பலவிதமான பாவங்களுக்குள்ள கொண்டு போய் நம்மை விட்டு தூரமாய் வைத்திருக்கிறான். இன்னும் நிறைய பிள்ளைங்க அல்லது கணவர்கள், மனைவிகள், பெரியவர்கள் யாராய் இருந்தாலும் சத்ரு அநேக நேரத்துல அவர்களை பிடித்து கொண்டு போகிறானே. இந்த பிசாசின் பிடியிலிருந்து கர்த்தர் அவர்களை விடுவித்து நம்மண்டை கொண்டு வந்து சேர்க்கும்படி, சத்ருவின் தேசத்தில் இருக்கிற பிள்ளைகளை நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய குடும்பத்துல நம்மோடு கூட இருக்கும்படி, நம்முடைய பந்தி சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல இருக்கும்படி கர்த்தர் செய்யும்படியாக நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாமா? இந்த தேசத்துல இருக்கிற மற்ற வாலிப பிள்ளைங்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்க. நம்முடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக மாத்திரமல்ல, நம்முடைய தேசத்திலே சத்துரு சிறைப்பிடித்து வைத்திருக்கிற மற்ற வாலிப பிள்ளைகளுக்காகவும் இணைந்து நம்ம இப்ப ஜெபிக்க போகிறோம். நம்ம இணைந்து ஜெபிக்க இந்த சத்துருவின் பிடியில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்கி கொண்டு வருவார். எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் தகப்பனே. யாரெல்லாம் சத்துருவின் அடிமைத்தனத்துல, பிசாசின் பிடியில இருக்கிறார்களோ அந்த பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவீராக. ஆண்டவரே, உமக்கு அப்பா. ஆண்டவரே, சிறையிருப்பில் இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் விடுவிக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பாவ அடிமைத்தனத்திலே ஆண்டவரே பிசாசோடு கூட இணைந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு வாலிபர்களையும், ஒவ்வொரு குடும்பத்தின் தலைவர்களையும் இயேசுவின் நாமத்தில் விடுவிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவர்களை கொண்டு வாங்கப்பா, அவர்களை கொண்டு வாங்கப்பா. குடும்பத்தோடு இணைந்து வாழும்படி பிள்ளைகளுக்கு கிருபை பாராட்டுங்க. எத்தனை தாய்மார்கள், எத்தனை தகப்பன்மார்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து இப்பொழுது கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறார்களோ அவர்களை பார்த்துதானே நீங்க சொன்னீங்கப்பா, நீ கண்ணீர் விடாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன் பிள்ளைகளை சத்ருவின் தேசத்திலிருந்து கொண்டு வருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று வாக்கு கொடுத்தீரே. அந்த வார்த்தை பிடித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அத்தனை பிள்ளைகளையும் விடுவிப்பீராக, விடுவிப்பீராக. யார் யாருக்காக பெற்றோர் ஜெபிக்கிறாங்களோ அத்தனை பிள்ளைகளையும் விடுதலை ஆக்கி அவர்
அவர்கள் குடும்பங்களோடு கூட இணைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உலக ஆண்டவரே, தேசங்களில் இருக்கிற அத்தனை வாலிப பிள்ளைகளையும் கர்த்தர் விடுதலையாக்குவீராக. குடி போதைக்கு அடிமையாயிருக்கிற பெரியவர்களையும் சிறுவர்களையும் விடுவிப்பீராக. தவறான உறவுகளுக்குள்ளே சிக்கி இருக்கிற பிள்ளைகளை விடுவிப்பீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்மை தேட விடாதபடி, ஆலயத்துக்கு வர விடாதபடி, ஜெபிக்க விடாதபடி, குடும்பத்திலே ஆண்டவரை குடும்ப ஜெபம் செய்ய விடாதபடி தடை பண்ணி சிறைப்பிடித்து வைத்திருக்கிற அத்தனை பேரையும் கர்த்தர் விடுவித்து குடும்பமாக ஜெபிக்க கர்த்தர் கிருபை பாராட்டும். கர்த்தர் எங்கள் ஜெபங்களை கேட்டு பிள்ளைகளை, குடும்பத்தினரை சத்ருவின் தேசத்திலிருந்து, சத்ருவின் பிடியிலிருந்து திருப்பி கொண்டு வருகிறதற்காக கரங்களை தட்டி உமை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, உமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதிநிலை ஏகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் மனையாவும். ஆதிநிலை ஏகுவோமே, ஆசை திரும்ப பெறுவோமே, பாழான மண்மேடுகள் யாவும் பாராளும் மனையாவும். சிறை வாழும் மறையும் சீர்வாழும் மலரும் சியோனின் மகிமை திரும்பும். சிறை வாழும் மறையும் சீர்வாழும் மலரும் சியோனின் மகிமை திரும்பும். ஆழ்ந்த துதி ஒளி கேட்கும், ஆடல் பாட சத்தமும் துடிக்கும். ஆகாயவின் மீதான அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆகாயவின் மீதான அவர் ஜனம் பெருகும், ஆண்டவர் வாக்கு பலிக்கும். ஆமென். ஹல்லேலூயா. சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுகிற, சத்ருவின் கையில் இருக்கிற ஆசீர்வாதங்களை நம்ம திரும்ப பெறுகிற. ஆமென். விசுவாசத்தோடு கூட நீங்க அசதியாய் இராமல் ஜாக்கிரதையாய் இருங்க, ஜெபத்திலே விழித்திருங்கள் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரே. இப்ப எல்லாரும் முடிந்தா வீடுகளில் முழங்கால் படியிட்டு கொள்ளுங்கள், அல்லது கைகளை உயர்த்தி கொள்ளுங்கள், அல்லது நின்று கொள்ளுங்கள். ஒருவேளை சூழ்நிலை சரியில்லை என்றால் நீங்கள் அமைதியாய் ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் நிச்சயமா பெரிய காரியங்களை கர்த்தர் செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நம்ம எல்லாரும் வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 62ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன், உன் பிரயாசத்தினாலாகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலதுகரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார். ஆமென். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தையை பாருங்க. இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய வருமானம் எல்லாமே எவ்வளோ சம்பாதிக்கிறோம், ஆனா எல்லாமே சத்துரு திருடிக்கொண்டு போகிறானே, பொத்தலான பையில போடுவது போல இருக்கிறதே என்று ஒருவேளை நீங்க நினைக்கலாம். நீங்க அவ்வளோ காரியங்களை செஞ்சாலும், எவ்வளோ சம்பாதித்தாலும், கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் அப்புறம் நீங்க பார்த்தீங்கன்னா மருத்துவமனைக்கும் உங்களுடைய பணம் போய்கொண்டு இருக்கலாம், வீணாக போய்கொண்டு இருக்கலாம். சில குடும்பங்கள்ல கஷ்டப்பட்டு சம்பாதிச்சாலும் குடிகார கணவனால இந்த பிசாசு அந்த பணத்தை திருடிக்கொண்டு போய்கொண்டு இருக்கலாம். நிறைய வாலிப பிள்ளைங்க பணத்தை அனாவசியமா செலவு பண்றாங்க, ஆடம்பரமா செலவு பண்றாங்க. அம்மா அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்கன்னு தெரியாத அளவுக்கு சத்ரு அவர்கள் இருதயத்துக்குள்ளே புகுந்து அனாவசியமாக செலவை இழுத்து கொண்டு வருகிறான். தேவையில்லாத பண செலவுகள், சத்ரு பல விதங்களில பணத்தை திருடிக்கொண்டு போய்விடுகிறான். இன்றைக்கு நம்ம எல்லாரும் ஜெபிக்க போறோம். ஏன்னா ஆண்டவர் வார்த்தை கொடுத்திருக்கிறார், இனி உன் ஆகாரத்தை சத்துருக்களுக்கு கொடுக்க மாட்டேன். ஆமென். அன்றைக்கு இஸ்ரவேல் புத்திரர் விதைத்திருக்கும் பொழுது மீதியானியர் வந்து எல்லாவற்றையும் திருடிக்கொண்டு அழித்து கொண்டு ஆகாரத்தை கூட வைக்காமல் போனார்கள் என்று நம்ம நியாயாதிபதிகளின் புத்தகத்திலே பார்க்கிறோம் இல்லையா? இன்றைக்கு அன்பான தெய்வ பிள்ளைகளே, அப்படிப்பட்ட சூழ்நிலையில நீங்க யாராவது இருந்தா ஆண்டவர் இன்றைக்கு சொல்லுகிறார், இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன்.
உன் திராட்சை ரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதும் இல்லை. ஆமென். உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை நீங்க சாப்பிடுவீங்க. உங்களுடைய கைகளின் பிரயாசத்தை உங்களுடைய குடும்பத்தினர் அனுபவிப்பார்கள். தேவையில்லாத செலவுகள் வராது. கடன், வட்டி, இதுக்கே பணம் போயிருது இல்லையா? இன்னைக்கு நம்ம எல்லாரும் போராடி ஜெபிக்க போறோம். ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கொடுக்க போகிறார். கரங்களை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போமா? பொருளாதாரத்தில் சத்துரு உள்ள நுழையக்கூடாது, சத்துரு திருடக்கூடாது. ஆண்டவர் நம்முடைய எல்லைகளை காவல் வைக்கும்படி, காவல் காக்கும்படி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்ப்போம். அன்பின் ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஐயா. சத்துரு எந்த விதத்திலும் எங்கள் குடும்பத்தின் ஆகாரத்தை திருட முடியாது ராஜா. எங்களுடைய ஆண்டவரை பொருளாதாரத்தை திருட முடியாது என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஏனென்றால் நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, இனி சத்துரு உன் எல்லைக்குள் வருவதில்லை. இனி சத்துருக்கு உன் ஆகாரத்தை நான் கொடுப்பதில்லை, உன் தானியத்தை கொடுப்பதில்லை என்று சொல்லி இருக்கிறீரப்பா. இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதாரத்தில் ஆண்டவரே ஒரு ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஐயா. கடன் பிரச்சனைகள், வட்டி ஆண்டவரே மறைந்து போகட்டும் ஐயா. ஏசப்பா, கோர்ட்டுக்கும் கேஸுக்கும் ஆண்டவரே வக்கீலுக்கும் ஜட்ஜுக்கும் பணம் போய்கொண்டிருக்கிறதே, அவை எல்லாவற்றையும் ஸ்டாப் பண்ணுங்க ராஜா. எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் நம்முடைய பிள்ளைகளுக்கு விடுதலை தாங்க ராஜா. ஹாஸ்பிட்டல் செலவுக்கே பத்த மாட்டேங்குது. எப்படி ஆண்டவரே நாங்கள் சம்பாதிக்கிறது எல்லாம் மாத்திரை வாங்குறதுக்கும் மருந்து வாங்குறதுக்கும் சரியா போகுதே என்று யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ அவள் குடும்பங்களிலே ஒரு சமாதானத்தை தாங்க, சுகத்தை தாங்க. இனி ஆண்டவரே அவர்கள் பணம் திருடப்பட முடியாது ராஜா. கைகளின் பிரயாசத்தை உம்முடைய பிள்ளைகள் சாப்பிட அனுபவிக்க கிருபை தாங்க. தேவையில்லாத செலவுகள், அனாவசிய செலவுகள், தேவையில்லாத கொண்டாட்டங்கள் அப்பா இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். தயவு செஞ்சு ஏசப்பா இந்த பணமெல்லாம் திருடப்படாதபடிக்கு, பணமெல்லாம் வீணாக செலவழிக்கப்படாதபடிக்கு கர்த்தர் வேலி அடைத்துக் கொள்ளுங்க. ஞானமாய் உம்முடைய பிள்ளைகள் செயல்பட கிருபை தாங்க. எல்லாவற்றுக்கும் மேலாக உம்முடைய பிள்ளைகளுடைய பிரயாசத்தின் பலனை இவர்கள் அனுபவிக்க, திருப்தியாய் இருக்க கர்த்தர் கிருபை கொடுப்பீராக. சத்ரு இவர்கள் எல்லைக்குள்ளே வராதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே, சாபமினி இல்லையே. கர்த்தரின் ஆசீர்வாதம் என் மேலே, சாபமினி இல்லையே. ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே கர்த்தரின் ஆசீர்வாதமே. ஐஸ்வர்யத்தை கொண்டு வருமே கர்த்தரின் ஆசீர்வாதமே. கைகளை தட்டி பாடுவே நாடி கொண்டாடுவே கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே. கைகளை தட்டி பாடுவே நாடி கொண்டாடுவே கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே. வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு, வைத்தீரே முற்றுப்புள்ளியை என் கஷ்ட நஷ்டங்களுக்கு. இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. நாம் சொல்லுவோம், இனி கண்ணீர் இல்லை, கவலை இல்லை, சந்தோஷம் என் வாழ்விலே. கைகளை தட்டி பாடுவே நாடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே. கைகளை தட்டி பாடுவே நாடி கொண்டாடுவேன் கர்த்தர் நல்லவர் என்று பாடிடுவே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்கு ஆஸ்தியையும் ஐஸ்வர்யத்தையும் தந்து நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க போகிறார். சத்ரு இனி நம் எல்லைக்குள்ளே வருவதே இல்லை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னும் வேதத்தை நம்ம திறந்து கொள்ளுவோம். 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துக்கு வேதத்தை திறந்து கொள்ளுங்கள். 20ஆம் வசனம், 2 சாமுவேல் 5:20ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி
அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டார். ஆமென், ஹalleluya. இந்த சம்பவத்தை நம்ம நிறைய முறை தியானித்து இருக்கிறோம் இல்லையா? தாவீது சொல்லுகிறார், என் சத்துருக்களை கர்த்தர் எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். ஆமென், ஹalleluya. கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார். இன்றைக்கு ஆண்டவர் செய்ய போகிற காரியம் என்ன தெரியுமா? உங்களை கலங்க பண்ணுகிற ஆவிகள், உங்களை வேதனைப்படுத்துகிற ஆவிகள், உங்களை தத்தளிக்க பண்ணுகிற ஆவிகள், உங்களை கஷ்டப்படுத்துகிற எல்லா சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் அழித்து போட போகிறார். ஆமென். அநேக நேரங்கள்ல வியாதிகளை கொண்டு வந்து நம்மை வேதனைப்படுத்துகிறது இல்லையா? குடும்ப பிரச்சனைகளை கொண்டு வந்து சத்துரு பல விதங்கள்ல நம்மளை ஆடி போக பண்ணுகிறான். பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியலையே என்றெல்லாம் நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம். ஆனா ஆண்டவர் பாருங்க, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற சத்ருவின் கிரியைகளை உடைத்து ஓட பண்ண போகிறார். தண்ணீர் எப்படி ஓடுமோ அதே போல சத்துருக்கள் ஓட போறாங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 23 சங்கீதம் 5 ஆண்டவர் சொன்னார், என் சத்துருக்களுக்கு முன்பாக கர்த்தர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம ஆண்டவரை பார்த்து ஜெபிக்க போகிறோம். எல்லா சத்துருவின் கிரியைகள், எங்களை வேதனைப்படுத்துகிற ஆவிகள், எங்களுடைய ஆண்டவரை கலங்க பண்ணுகிற ஆவிகள், எங்களை தத்தளிக்க பண்ணுகிற ஆவிகள், வியாதிகளை கொண்டு வந்து எங்களை கஷ்டப்படுத்துகிற எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் அழித்து போடுகிறதற்காக, உடைத்து ஓட பண்ணுகிறதற்காக உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் என்று சொல்லி நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லா சாத்தானின் கிரியைகள், சர்ப்பத்தின் கிரியைகள், சாபத்தின் கிரியைகள், அது மாத்திரமல்ல பில்லி சூனிய கட்டுகள், மந்திரவாத கிரியைகள், எல்லா தந்திரங்கள், மனுஷரால் வருகிற போராட்டங்கள், பிசாசால் வருகிற போராட்டங்கள், இவை எல்லாவற்றையும் கர்த்தர் உடைத்து ஓட பண்ணி நம்முடைய குடும்பங்களிலே ஒரு பாகால் பிராசிமுக்குள்ள, ஒரு பிரேக் த்ரூக்குள்ள கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, யார் யார் குடும்பத்தில் எல்லாம் சத்ரு நுழைந்து பில்லி சூனிய கட்டுகளை கொண்டு வந்து, மந்திரவாத கிரியைகளை கொண்டு வந்து, ஏவல் பிசாசு வந்து, சர்ப்பத்தின் கிரியைகள் வந்து யாரெல்லாம் வஞ்சித்து கொண்டிருக்கிறதோ, வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறதோ, கலங்க பண்ணி கொண்டிருக்கிறதோ, நெருக்கி கொண்டிருக்கிறதோ, அந்த கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. ராஜா, இயேசுவின் நாமத்தில் சத்ருவின் கிரியைகளை உடைத்து ஓட பண்ணுங்க ராஜா. சத்துருக்கள் சத்ருவாய் இருப்பேன் சொன்னீங்களே, எல்லா பிசாசுக்கும் நீர் ஆண்டவரே விரோதமாய் கிரியை செய்யுங்க, விரோதமாய் கொடி ஏற்றுங்க. சத்துருக்களுக்கு முன்பாக உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக ராஜா, ஆயத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, பலவீனங்கள் மாறட்டும், வியாதிகள் மறைந்து போகட்டும், குடும்ப பிரச்சனைகள் மாறட்டும். ஆண்டவரே, என்னென்ன இழப்புகளை கொண்டு வந்து குடும்பத்தினரை வேதனைப்படுத்துகிறானோ அந்த சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக, அழிக்கப்படுவதாக. உள்ளத்திலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும் அப்பா. அற்புதங்களை செய்வீராக, நிம்மதியாய் வாழ வைப்பீராக. சத்துருக்கள் இவர்கள் எல்லையிலே இராதபடிக்கு அழித்து போட்டு உடைத்து ஓட பண்ணி இவர்களை ஆசீர்வதித்து உயர்த்தி நம்முடைய பிள்ளைகளை சந்தோஷப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் இயேசையா. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் இயேசையா. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே, ஜெயக்கொடியே, ஜெயக்கொடியே. கல்வாரியில் இயேசுக்கொடியே, ஜெயக்கொடியே, வெற்றிக்கொடியே. கல்வாரியில் இயேசுக்கொடியே. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் இயேசையா. என் கைகளை விரோதிகள் மேல் உயர்த்தி நீரையா என் இயேசையா. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் எல்லாம் ஜெயக்கொடியே. என் சத்துருக்கள் எல்லாம் சங்காரமாக்கி, என் எல்லைகள் சுவாசத்தோடு சொல்லுங்க, எல்லாம் ஆமென்.
ஆமென். ஒவ்வொரு வீடுகளின் எல்லைகளை விட்டு சத்துரு ஓடுகிறான். ஆமென். ஒவ்வொருவர் வீடுகளை விட்டும் சத்துரு ஓடட்டும் ஐயா. பிசாசு வெளியேறட்டும் அப்பா. சத்துருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஹல்லேலூயா. சத்துருவின் கிரியைகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு நிமிடம் ஆண்டவர் உணர்த்துறதுனால எல்லாரும் கைகளை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் குடும்பங்களை இரத்த கோட்டைக்குள்ளே வைத்து கொள்ளுங்கன்னு சொல்லிருங்க. உங்களுடைய பிள்ளைகள் ஒருவேளை வெளியே இருக்கிற பிள்ளைங்க யாரா இருந்தாலும் அவங்க மேல இயேசுவின் இரத்தத்தை தெளிங்க. இப்பொழுது இரத்தத்தினால ஒரு பாதுகாப்பு. சங்கார தூதன் ஓடிக்கொண்டிருக்கிறான், சத்துரு ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஏசப்பா, உம்முடைய இரத்தத்தினால எங்கள் குடும்பங்களை பாதுகாத்துக் கொள்வீராக, இரத்த கோட்டைக்குள் வைத்துக் கொள்வீராக. எங்கள் எல்லை முழுவதும் இயேசுவின் இரத்தத்தை தெளிக்கிறோம், இரத்தத்தை தெளிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஒரே ஒரு வசனத்தை வாசிக்க போகிறோம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். நீதிமொழிகள் 16:7 வசனம். இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு பக்கம் சத்ருவின் தேசத்தில் இருக்கிற நம்முடைய குடும்பத்தினரை திருப்பி கொண்டு வருவார். இன்னொரு பக்கம் சத்துருக்களுக்கு நம்முடைய தானியத்தை கொடுக்க மாட்டார், பொருளாதாரத்தை கொடுக்க மாட்டார். இன்னொரு பக்கம் எந்தெந்த பகுதியிலிருந்தெல்லாம் சத்துரு வருகிறானோ அவனை கர்த்தர் உடைத்து ஓட பண்ணுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக சத்துருக்களை நம்மோட சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். காரணம் இல்லாமல் நம்மை பகைத்த ஒவ்வொரு சத்துருக்களும் நம்மோடு கூட சமாதானமாகும்படி கர்த்தர் செய்ய போகிறார். குடும்பத்துக்குள்ளே ஒருவேளை சத்துருக்கள் எழும்பி இருக்கலாம். வீட்டாரே சத்துருன்னு சொல்றது மாதிரி வீட்டுக்குள்ள நிறைய சத்துருக்கள் இருக்கலாம். ஆனா ஆண்டவர் நம்மை சமாதானமாக மாற்ற போகிறார். எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம், கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நம்முடைய எல்லை முழுவதும் நம்முடைய குடும்பத்துல இருக்கிற அத்தனை பேரும் சமாதானமாகும்படி கர்த்தர் செய்யணும். இப்ப ஜெபம் பண்ணணும். ஏன்னா ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உடைய சத்துருக்களை ஆசீர்வதிங்கன்னு சொல்லி இருக்கிறார் இல்லையா? ஆண்டவருடைய சத்துருக்களுக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லி இருக்கிறார். இப்போ நம்ம மனிதர்களாகிய சத்துருக்களுக்காக நம்ம எல்லாரும் கைகளை உயர்த்தி ஜெபிக்க போகிறோம். யாரெல்லாம் சத்துருக்கள் நினைச்சாங்களோ அவர்கள் சமாதானமாகணும். ஏன்னா வேதத்திலே பார்க்கிறோம், யாக்கோபுக்கு இருந்த ஒரே சத்துரு ஏசாதான் இல்லையா? ஏசாதான் ஒரு சத்துரு. அவன் ஒருவனாய் இருக்கும் போதே யாக்கோபால எதிர்த்து நிற்க முடியல. ஆனா திடீரென்று சொல்லப்படுகிறது, யாக்கோபு ஏசா திரும்ப 400 பேரோடு எதிர்கொண்டு வருகிறான் என்று யாக்கோபுக்கு சொல்லப்பட்டது போது அவனால முடியல. அவன் அப்படியே முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே, என்னுடைய சகோதரனோடு கூட சமாதானம் ஆகணும் ஆண்டவரே என்று அவன் ஜெபித்ததின் விளைவு அந்த சகோதரனோடு கூட சமாதானமாகும்படி செய்தான். உங்களுடைய வீடுகளுக்குள்ளே, குடும்பங்களுக்குடைய நண்பர்களுக்குடைய ஏதோ ஒரு பிரச்சனையினால நீங்க தனியாக சத்துருக்களாய் மாறிவிட்டார்களோ, இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி ஜெபிக்க போகிறோம். அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. அவர்களோட சமாதானம் ஆகும்படி ஜெபம் பண்ணுங்க. அவர்களை மன்னித்து ஜெபம் பண்ணுங்க. அவர்களை ஆசீர்வதித்து ஜெபம் பண்ணுங்க. கசப்புகளை எடுத்து போட்டுட்டு ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அவர்களை சமாதானமாகும்படி செய்வார். உங்களுடைய எல்லை முழுவதும் சமாதானத்தை கொடுப்பார். எல்லாம் ஜெபிக்கலாமா? அன்பின் ஆண்டவரே, அப்பா, நாங்கள் அனைவரும் உம்மை நோக்கி நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த இரவில் தானே அன்றைக்கு யாப்போக்கு நதி அண்டையில யாக்கோபு ஜெபித்த பொழுதே சகோதரனோடு சமாதானம் ஆகும்படி
கர்த்தர் கிருபை பாராட்டினீரே. இன்றைக்கு யாரெல்லாம் ஜெபித்து கொண்டிருக்கிறாங்களோ, என் கணவனோடு என் மனைவியோடு நான் சமாதானம் ஆகணும், என் பிள்ளைகள் என்னை வெறுத்து ஒதுக்குகிறார்களே, அவர்கள் சத்துருக்களாய் இருக்கிறார்களே, அவர்களோடு சமாதானம் ஆகணும், என் குடும்பத்தினர், என் உடன் பிறந்தவர்கள், என்னோடு கூட வேலை செய்யறவங்க, என் நண்பர்கள், ஆண்டவரே யாரெல்லாம் எனக்கு சத்துருக்களாய் இருக்கிறவர்களோடு சமாதானம் ஆகணும் என்று ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவீராக ராஜா. சத்துருக்கள் சமாதானமாகும்படி செய்யுங்க ராஜா. எல்லா கசப்புகள் மாறட்டும். எல்லா ஆண்டவரே மன்னிக்க முடியாத தன்மையை மாற்றி போட்டு மன்னிக்கிற இருதயத்தை கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் சத்துருக்களை ஆசீர்வதிக்கிறோம். எங்களுக்கு விரோதமாய் பேசினவர்கள், நிந்தித்தவர்கள், கூடவே இருந்தவர்கள், யார் யார் இன்றைக்கு எங்களை விட்டு விலகி போனார்களோ அத்தனை பேரையும் மனதார மன்னிக்கிறோம் அப்பா. மனதார அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இப்படி யாரெல்லாம் ஜெபிக்க அத்தனை குடும்பங்களிலே சமாதானம் உண்டாவதாக, சமாதானம் உண்டாவதாக ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். இவர்கள் குடும்பத்திலே முழுவதும் சமாதானம் உண்டாவதாக என்று ஆசீர்வதிக்கிறேன். யாரெல்லாம் சத்துருக்களாய் மாறினார்களோ அவள் குடும்பத்தினர் ஒன்றாக இணைக்கப்படட்டும். கணவன் மனைவி இணையட்டும், பெற்றோர் பிள்ளைகள் இணையட்டும், உடன் பிறந்தவர்களுடைய சமாதானம் உண்டாவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரிந்த குடும்பங்கள் இணைக்கப்படுவதாக. இன்றைக்கு எல்லா சத்துருக்களின் கிரியைகளையும் அழித்து ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணினதற்காக, இவர்கள் எல்லை முழுவதும் சமாதானத்தை உண்டு பண்ணி விட்டதற்காக உமக்கு நன்றி தகப்பனே. முழு குடும்பத்திலும் சமாதானத்தை கட்டளையிட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. கைகளை தட்டி பாடுவோம். நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இருளிக்கும் வெளிச்சம் நீங்க தானே, ரட்சிப்பின் தேவன் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. சமாதான காரணர், சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே சொல்லுங்க. நீங்க எல்லாமே எல்லாமே பார்த்து கொள்வீங்க. கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. எல்லாமே பார்த்து கொள்வீங்க. தாயும் தகப்பனும்
காத்துக்கொள்